ஜோதிடப்படி யாருக்கெல்லாம் 2 கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சின்ன அலசல் பார்க்கலாம். கல்யாண வாழ்க்கை சில பேருக்கு கொஞ்சம் சவாலா இருக்கு இல்லையா? சில பொருத்தமின்மை, கருத்து வேறுபாடுன்னு பிரச்சனைகள் வரலாம். ஜோதிடம் இதுக்கு சில விளக்கங்கள் தருது. சில கிரக அமைப்புகள் ஒருத்தரோட வாழ்க்கையில 2 திருமணம் வரைக்கும் கொண்டு போகணும்னு சொல்றாங்க. அது எப்படின்னு பாப்போமா? முதலாவதா, உங்க ஜாதகத்துல 7ஆம் வீடு, அதாவது உங்க பார்ட்னரை குறிக்கிற வீடு, அதுவும் அதோட அதிபதியும் ரொம்ப முக்கியம். இந்த 7ஆம் அதிபதி ரொம்ப வீக்கா, அதாவது நீச்ச மாதிரி நிலையில இருந்து, அதே சமயம் 9ஆம் அல்லது 11ஆம் வீட்டு அதிபதிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா, அதாவது உச்சமா இருந்தா, முதல் கல்யாணம் கொஞ்சம் பிரச்சனையாயி 2வது கல்யாணம் நடக்க வாய்ப்பு அதிகம். ஆனா ஒன்னு கவனிங்க, 7ஆம் அதிபதியே பலமா இருந்தா, மத்தங்க எவ்வளோ பலமா இருந்தாலும் இந்த நிலை வராது. இரண்டாவதா, 7ஆம் அதிபதி பார்க்க பலவீனமா தெரிஞ்சாலும் சில நேரம் மத்த கிரகங்களோட சப்போர்ட்ல அதுக்கு ஒரு பவர் பூஸ்ட் கிடைச்சிடும். இதுக்கு பேர் தான் நீச்சபங்க ராஜயோகம். அதாவது ஒரு கிரகம் வீக்கா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ராங்கான கிரகம் அதை காப்பாத்திரும். அதனால தனிப்பட்ட பலத்தை மட்டும் பார்க்காம மத்த கிரகங்களோட சேர்ந்து அதோட பலம் எப்படி மாறுதுன்னு பார்க்கணும். கடைசியா, சரி ஜாதகத்துல இப்படி அமைப்பு இருந்தா என்ன பண்றது? சில வழிகள் இருக்கு. கொஞ்சம் லேட்டா கல்யாணம் பண்றது, ஆணுகளுக்கு 31 வயசுக்கு மேல, பெண்களுக்கு 27 இல்ல 29 வயசுக்கு மேல இதோட தாக்கத்தை நல்லாவே குறைக்கும். அப்புறம் சரியான ஆளை தேர்ந்தெடுக்கிறது முக்கியம். உதாரணமா, ஆணோட ஜாதகத்துல இந்த அமைப்பு இருந்தா செவ்வாய் வலுவா இருக்கிற பொண்ணையும், பெண்ணோட ஜாதகத்துல இருந்தா சுக்கிரன் நல்ல பலத்தோடு இருக்கிற ஆணையும் கல்யாணம் பண்றது நல்லது. பொருத்தம் பார்க்கும்போது இதையும் தசா புத்தி சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும். ஆக ஜாதகத்துல 2 திருமண வாய்ப்புக்கான கிரக அமைப்பு இருந்தாலும் லேட் மேரேஜ் சரியா துணை தேடுறது மூலமா சமாளிக்க வழிகள் இருக்கு.